அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 35. உண்மையான சிறந்த குணங்கள் 3 எவை என்று நல்லாதனார் இந்த சொல்ல சொல்லியிருக்கார். முன்னீர் திரையின் எழுந்தியங்கா மேதையும் நுண்ணூல் பெருங்கேள்வி நூல் கரை கண்டானும் மை நீர்மையின்றி மயல் அறுப்பான் இம்மூவர் மெய்நீர்மை மேல் நிற்பவர். கடல் அலை போன்ற சலனமில்லாத மனம் கொண்ட ஞானி, நுட்பமான நூல்கள் கற்று அரிய கேள்வி செல்வத்தையும் கொண்ட அறிவில் சிறந்தோர், குற்றமற்ற குணம் என்னும் மயக்கமற்ற தெளிவானவர். இந்த 3 பேரும் உண்மையான சிறந்த குணங்களை மேவி நிற்பவர்கள் என்று நல்லாதனார் சொல்றார். இதுல முன்னீர் திரை என்று வருது. முன்னீர் என்றால் 3 நீர், நிலத்தடி நீர், ஆற்று நீர், மழை நீர், 3 சேர்ந்த நீர் தான் முன்னீர். அதற்கு பெயர் தான் கடல். நம்ம இந்தியாவே முப்பக்கமும் முன்னீரால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த கடல்ல என்ன ஆகுங்க, அலை எழும்பிக்கிட்டே இருக்குது. எனக்காவது அலை ஓயுதா? அலை தொடர்ந்து எழும்பிக்கிட்டே இருக்குது. அப்படி கடலில் அலை எழும்புவதை போன்ற மனதில் எண்ணங்களும் ஆசைகளும் கோபங்களும் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. இப்படி எந்த ஒரு எண்ணங்களும் எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல், மனம் எந்த ஒரு தீய விஷயத்தை பார்த்தும் சலனப்படாமல் அமைதியாக ஆழ்கடல் போன்று இருக்குது அல்லவா, அங்க அலை இருக்கலாம், அந்த ஆழ்கடல் போன்று அமைதியாக இருக்குது அல்லவா, அப்படிப்பட்ட மனம் கொண்ட மேதைங்கிறார். அவங்க யாருன்னா ஞானிகள். அவங்க உண்மையான சிறந்த குணங்கள். அப்படிப்பட்ட குணம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உண்மையான சிறந்த குணம். சலனத்துக்கு ஆட்படாமல் அமைதியான குணம், அது மிகச்சிறந்த குணம். 2வது குணம் என்ன சொல்றாருன்னா, நுட்பமான நூல்கள் கற்று கேட்டு அறிவு சிறந்தோர். நுட்பமான நூல்கள் படிக்கலாம், ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு, புதுசா நூல்கள் வந்துட்டு இருக்கு. தமிழில் மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளிலும் மிகச்சிறந்த நூல்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுள் போதாது. ஆனா ஏதோ முடிச்ச அளவுக்கு படிச்சிட்டு இருக்கிறோம். படிக்க முடியலையா, கேளு. யூடியூப்ல இப்ப எல்லா வீடியோஸும் வருது, நல்ல கருத்துக்களும் வருது, தீய கருத்துக்களும் வருது. ரீல்ஸ் மட்டும் இல்ல, யூடியூப் அப்படித்தான். அந்த தீயவற்றை ஒதுக்கி விட்டு நல்லனவற்றை கேளு. கேட்கும் பொழுது நம்ம அறிவு பெருகும். அப்படி அறிவில் சிறந்தவர்கள் தான் சிறந்த அந்த குணம் இருக்கல்லவா, அதுதான் உண்மையான குணம் அப்படின்னு 2வது குணத்தை சொல்றாரு. 3வது குணம் என்னன்னு கேட்டா, அதான் அற்புதமான சொல்லை கையாண்டிருக்காரு. மை நீர்மையின்றி மயல் அறுப்பான். மை என்றால் இருட்டு, மை இருட்டு என்று சொல்றோம் இல்லையா, அந்த இருட்டு. நீர்மை என்பதற்கு 2 பொருள் இருக்கு. நிறைய இடத்துல நீர்மைன்னு வருது இந்த செய்யுள்ள. குறிப்பா இந்த இடத்துல வர நீர்மைக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்னு நீர்மை தன்மை, ஃப்ளூயிட், லிக்விடிட்டி அப்படின்னு நீர்மை தன்மை எடுத்துக்கலாம். இன்னும் அது ஒரு குணம் என்று சொல்லலாம். இது குறளையே சொல்லியிருக்காரு ஐயன் 2 இடத்துல. பயனில நீர்மை உடையார் சொல்லின் சீர்மை சிறப்போடு நீங்கும். அது பயனில்லாத சொற்கள் பேசக்கூடிய குணத்தை இல்லாதவர், பயனுள்ள சொற்களை மட்டும் பேசக்கூடிய குணத்தை உடையவர் தான் சிறப்போடு வாழ்வார். அப்படி வாழ்வோர் பயனில்லாத சொற்களை பேசிவிட்டால் அவங்க சிறப்பு போயிடும் அப்படிங்கிறது அந்த குறளுடைய பொருள். இங்க சிறப்பு நற்குணம் என்று வந்திருக்கிறது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். தடித்த மேகம் கடலிலிருந்து நீரை சுமந்து கொண்டு மேலே சென்று மழையாக பொய்க்காவிட்டால் பெரிய கடலும் தன்னுடைய நீர்மைத்தன்மையை இழந்துவிடும் என்று ஐயன் இந்த குறளை சொல்லியிருக்கார். இதற்கு இன்னொரு பொருள் உண்டு. நம்ம இருக்கிற செல்வத்தை மேலும் மேலும் கொடுக்காவிட்டால் நம்ம இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய பலன் அற்று போய்விடும் என்ற ஒரு பொருளையும் எடுத்துக்கலாம். அப்படின்னா நீர்மைக்கு 2 பொருள் இருந்தாலும் நல்லாதார சொல்ற நீர்மை என்னன்னா மிகச்சிறந்த குணம். அப்ப இருட்டான குணம் இல்லாமல், கெட்ட புத்தி இல்லாம மயல் அறுப்பான், மயக்கத்தை அறுக்கிறான் அல்லவா. சில நேரங்கள் சிலதை பார்த்து நம்ம மயங்கிடுவோம். அப்படி பேசினா மயங்கிடுவோம், ஒரு கோட் சூட்டு போட்டா மயங்கிடுவோம், ஒரு மேக்கப் போட்டா மயங்கிடுவோம், நான் மாற்றம் தருவேன் என்று சொன்னால் மயங்கிடுவோம். இந்த மாதிரி மயக்கம் இல்லாமல் உண்மையிலேயே புத்தியில யோசிச்சு உண்மையிலேயே மாற்றம் கொடுப்பாங்களா, அதற்கான சக்தி இருக்குதா, அவர்கள் பேசுவதை நம்பலாமா என்று ஆராய்ந்து அதன்படி முடிவெடுத்து செயல்படுகிறார்களவா, அப்படி செயல்படுகிறவர்கள் சிறந்த குணமுடையவர்கள் என்று நல்லாதனார் 3 விடயங்களை சொல்றார். 1 சலனமற்ற மனம், 2வது கற்று கேட்டு பெருக்கிக் கொள்ளும் அறிவு,
மூன்றாவது தீய குணங்களை நீக்கி தெளிவான சிந்தனை உடையவன். இந்த மூவர் தான், இந்த 3 குணங்கள் உடையவர்கள் தான் சிறந்தவர்கள். இந்த 3 குணங்கள் தான் உண்மையில் சிறந்த குணங்கள் சொல்றாரு. முன்னீர் திரையின் எழுந்து இயங்கா மேதையும் நுண்ணூர் பெருங்கேள்வி 100 கரை கண்டானும் மைநீர்மை இன்றி மயலறுப்பான் இம்மூவர் மெய்நீர்மை மேனிற்பவர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளை, விக்ரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணேபாளையம். 4 நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.